சத்தியம் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே உள்ள பட்டினமருதூரில் தொன்மையான பழங்கால இடங்களாக நம்பப்படும் இடங்களை மாவட்ட தொல்லியல் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த காணொலி தொகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமம் அருகே உள்ளது பட்டினமருதூர் கிராமம். இந்த கிராமத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் தனியார் இறால் பண்ணை அமைப்பதற்கு இடத்தை தயார் செய்து அதற்கான வேலைகளை ஆரம்பித்த போது அந்த நிறுவன உரிமையாளர் இறந்ததை தொடர்ந்து அந்த நிறுவனம் மூடப்பட்டது. இந்த இடத்தில் புதைந்து போன நகரம் ஒன்று இருப்பதாகவும் இங்கு ஆடு மாடு மேய்த்தவர்கள் பலர் தங்க நாணயங்கள் கண்டெடுத்துள்ளனர் எனவும் பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய குடுவைகள், சங்கு குவியல்கள், பழங்கால வட்ட கிணறுகள், செவ்வக வடிவிலான படிக்கற்களால் ஆன கிணறுகள், பழங்கால கல்வெட்டுகள், சிலைகள், தங்க காசுகள், சிதைந்த பாலங்கள், மணல் கற்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. இதனை சிறப்பு தொகுப்பாக முதலில் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தது நமது சத்தியம் தொலைக்காட்சியே. இந்த நிலையில் இந்த செய்தியின் எதிரொலியாக இந்த பகுதியில் தொல்லியல் ஆர்வலராக செயல்பட்ட சமூக ஆர்வலர் ராஜேஷ் என்பவரின் தொடர் முயற்சியால் அவரது பல்வேறு கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் முகமாகவும் தூத்துக்குடி மாவட்ட தொல்லியல் துறை அதிகாரி ஆசை தம்பி தலைமையில் தொல்லியல் துறை அலுவலர்கள் மற்றும் அப்பகுதி வருவாய்த்துறை கிராம நிர்வாக அலுவலர் பார்த்தசாரதி ஆகியோர் மற்றும் கோரிக்கை மனு கொடுத்த சமூக ஆர்வலர் ராஜேஷ் துணையுடன் அந்த பகுதியை ஆய்வு செய்தனர். ஆவணப்படுத்தியிருந்த தொழில்துறை பார்த்துட்டு போன இடங்களை பார்த்துட்டு மாணவர்களை செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபர்தரா ஏதாவது அந்த ஃபீல்ட்ஸை கொஞ்சம் சர்வே பண்ணி பார்க்கணும். தோண்டப்பட்ட பகுதியில் எல்லாமே மேற்பரப்பில் எல்லாமே பள்ளம் தோண்டிருக்கனால சைடில் உள்ள சிதைவுகளை பார்க்கணும் பார்த்தாங்க. அதில் குறிப்பிடும்படியாக ஒரு குறியீடு உள்ள பானை ஓடுன்னு வித்தியாசமாக அவங்களோட கையில் கிடச்சிது. நம்ம தடம்போது நல்லா வெறும் பானையோட எடுத்தோம். அந்த குறியீடு உள்ளது ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜாக இருந்துச்சு. சங்கு சிதையில பார்க்கும்போது அவங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய மவுண்ட்ஸு, இவ்வளோ பெரிய சிதைவுகள் அடிக்கும்போது அந்த ஒரு பாதி ஏரியா டெமாலிஷ் ஆயிடுச்சு. அவங்க அந்த படுத்தின மாதிரி ஆகிட்டுங்கிறத ரொம்ப வருத்தப்பட்டாங்க. டேமேஜ் ஆகாத இடத்த ஃபுல்லாக நீட்டாக பண்ணிடலாம், டேமேஜ் ஆனதாக அது கான்டெக்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், நல்ல ஃபீல்டு, அருமையான ஃபீல்டு அப்படின்ட்டாங்க. இந்த ஆய்வில் பல்வேறு புது பழங்கால எச்சங்கள் அரசு அலுவலர்களுக்கு கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற எச்சங்களை கொண்டு சென்று ஆய்வு செய்து அரசுக்கு உரிய அறிக்கை அளிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்ட பட்டினமருதூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராஜேஷ் கூறுகையில், அந்த பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் சுமார் 1300 வருடங்களுக்கு முன்பு ஆட்சி செய்த 700ஆம் வருடத்தில் இருந்து 730ஆம் வருடம் வரை ஆட்சி செய்த கோச்சடையான் பெயரும் 1251ஆம் ஆண்டு முதல் 1271ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பெயரும் பொறிக்கப்பட்ட அந்த காலவட்ட தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டும் கண்டெடுக்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்த அதிகாரிகள் ஆச்சரியமடைந்தனர். பண்டைய நாகரிகத்துடன் இந்த இடத்தில் பழங்கால மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பது நிரூபணம் ஆகிறது. கல்வெட்டுகளை குறிப்பா படிச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு அந்த கோச்சடையான்ங்கிற பேர் மட்டும் அதில் சொன்னாங்க. கிட்டத்தட்ட கோச்சடையான்கிற பேர் 8ஆம் நூற்றாண்டு கொண்டு போயிடும். அவரோட காலகட்டம் ரணதீரன் கோச்சடையான்கிற 8ஆம் நூற்றாண்டு கொண்டு போயிடும். அதில் கல்வெட்டில் என்ன சொல்ல வருதுங்கிறத அவங்க ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணட்டும். நல்ல ஒரு விஷயத்த, நல்ல ஒரு செய்தியை இதை வெற்றிகரமாக கொண்டு வந்ததில் சத்தியம் டிவி நிருபர் என்னோட அந்த கிணத்தோட ஆர்டிகளை பார்த்துட்டு எடுத்து எக்ஸ்க்ளூசிவ் அடித்தது தான் ஒரு அட்டென்ஷன் எடுத்தது. இந்த பட்டணம் ஏதாவது கடல் சீற்றத்தாலோ அல்லது அண்டைய நாட்டு மன்னனின் போர் தொடுப்பாலோ அல்லது வேற ஏதேனும் இயற்கை சீற்றத்தால் அழிந்ததா என்பது தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். உரிய ஆய்வுகள் நடத்தினால் இந்த பட்டணம் அழிந்ததற்கான காரணம் கண்டுபிடிக்க முடியும் எனவும், இந்த பகுதியில் பண்டைய மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் மட்டும் தற்போது தெரிகிறது எனவும், கண்டெடுக்கப்பட்ட சாமி சிலைகள், கல்வெட்டுகள் உள்ளிட்ட அனைத்து தங்க நாணயங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் திருநெல்வேலியில் உள்ள பொருணை அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தி சென்றதாகவும் தெரிவித்தார். நமது சத்தியம் தொலைக்காட்சியின் அயராத முயற்சியால் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டது மகிழ்ச்சி அளித்தாலும், ஆய்வின் முடிவை உடனடியாக மக்களுக்கு தெரியப்படுத்தி பண்டைய தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வண்ணம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜசாலமோனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.